Hello friends, welcome to Allu's Kitchen. So இன்னைக்கு வந்து ஒரு vlog தான், dinner preparation. சிம்பிளான ஒரு டின்னர் ப்ரிப்பரேஷன் vlog தான். வாரத்துல நான் வந்து வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணல. அப்போ வந்து கொஞ்சம் ஃபீவர் எல்லாம் ஆயிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு. அதனால தான் போய் மார்ச் 10th அல்லுஸோட பர்த்டே. ஸோ அவனுக்கும் வந்து ஃபீவர் எல்லாம் இருந்துருச்சு. பர்த்டேக்கே வந்து அவனுக்கு நல்ல ஃபீவரு. ஸோ அதனால வந்து பர்த்டே அந்த அளவுக்கு இன்னும் செலிப்ரேட் பண்ணல. ஸோ சும்மா ஒரு கேக் கட்டிங் மட்டும்தான் இருந்துச்சு. இதோட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கும், அவரு வந்துருச்சு. நைட்ல வந்து வெளியே போயிட்டு சாப்பிட்டு வந்தோம், அது மட்டும்தான், வேற யாரும் இல்லை. கேக் கட்டிங் கிளிப்பிங் வந்து நான் இந்த வீடியோல போஸ்ட் பண்றேன். ஸோ அவனுக்கு இப்போ பரவாயில்ல, அதுக்கப்புறம் எனக்கு வந்திருக்கு. இப்பதான் கொஞ்சம் ரெடியாகி வருது. ஸோ அம்மா இருக்கு இங்க, உடம்பு கொஞ்சம் சரியில்லாததுனால வந்து அம்மா வந்திருக்கு ஊர்ல இருந்து. இங்க வந்து ஒரு புதுசா ஒரு மைக்ரோவேவ் அவன் வாங்கியிருக்கு. இது வந்து அந்த எல்ஜி உடையதான், 28 லிட்டர். எதுவும் ப்ரிப்பேர் ஒன்றும் பண்ணல. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எதுவும் தெரியல, பேக்கிங் எதுவும் தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இது கூட வந்து ஒரு ரெசிபி புக் இருக்கும். ஸோ அதுல வந்து ரொம்ப ரெசிபிஸ் எல்லாம் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணணும். கொஞ்சம் உடம்பெல்லாம் கொஞ்சம் சரியாயதுக்கு அப்புறம் தான் ட்ரை பண்ண போறோம். இதெல்லாம் வந்து அது கூட வந்ததுதான். இது வந்து மில்க் எல்லாம் பாயில் பண்ணதுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருக்கு. ஒன்று இது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ட்ரே. நானு ரொட்டி எல்லாம் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கிரில் எல்லாம் பண்ணதுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கு, ஒரு சின்னது ஒரு பெருசு. ஸோ இவ்வளோதான் இது கூட வந்தது. கேக் எல்லாம் பேக் பண்ணதுக்கு அந்த ட்ரே அதெல்லாம் வாங்கணும். வந்து என்னோட ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணது தான், மில்டன் பிராண்டு தான் இது. ரொம்ப கியூட்டா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லிட்டு வந்து கிளாஸ்ல கொடுத்துருக்கு. உள்ள வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், வெளியில வந்து பிளாஸ்டிக்ல தான் இருக்கும். ஸோ ஓகே, இதை எடுத்து உள்ள வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம். நைட்டுக்கு வந்து பச்சை பயிறு ஊற வச்சிருக்கு. இது போட்டு புழுக்குன்னு சொல்லுவாங்க மலையாளத்திலே, தமிழ்ல என்ன சொல்லுவோம் தெரியல. இது கூடவே வந்து வாழைக்காய் இருந்துச்சுன்னா ஒரு வாழைக்காய் கூட போட்டு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், ஒரு பச்சை மிளகு எல்லாம் போட்டு லாஸ்ட் வந்து கொஞ்சம் தேங்காய் எல்லாம் திருப்பி போட்டு நல்லா இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி ஃபீவர் எல்லாம் இருக்கு உங்களுக்கு வந்து அந்த உடம்பெல்லாம் கொஞ்சம் நல்லாவே இல்லை அந்த டைம்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி புழுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வெந்திடும், ஒரு 3-4 விசில் வரும்போதே வெந்திடும். இது ஒரு ட்ரே ஒன்று வச்சிருக்கு. இது ஆக்சுவலா வந்து ஒரு டின்னர் செட்டு கூட வந்தது. ஆனா இது இந்த மாதிரி ஆயிடுறதுனால நான் வந்து யூஸ் பண்ணல. ஆனா இப்போ வந்து நிறைய தண்ணி வேஸ்ட் ஆகும் இல்லையா. எங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிங்கு அப்புறம் வாஷிங் மிஷின் அந்த தண்ணி எல்லாம் வந்து வெளியில வந்து ஒரு பிட் இருக்கு, அந்த பிட்ல போய் தான் சேரும். ஸோ அது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ ஃபுல்லா இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ட்ரே வச்சு அந்த தண்ணி எல்லாம் அதுல கலெக்ட் பண்ணும். ஸோ வெளியில அது ஃபுல்லா ஆயதுக்கு அப்புறம் வந்து வெளியில செடியெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் ஊற்றலான்னு சொல்லிட்டு இங்க இந்த ட்ரே சும்மா இருந்துச்சு. ஸோ சரின்னு சொல்லிட்டு அதை எடுத்து இங்க வச்சிருக்கு. பயிறு நான் வந்து கிளீன் பண்ணிட்டு குக்கர்ல போட்டு வச்சிருக்கு. இனி வந்து இதுல கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், பச்சை மிளகு என்கிட்ட இல்லை, எல்லாம் காலியா இருக்கு. நாளை தான் வெஜிடபிள் எல்லாம் ஷாப்பிங்க்கு போனோம். ஸோ அதனால கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு
வேக வைக்க போறேன். பாத்திரம் எல்லாம் கழுவிட்டு பாஸ்கெட்ல தான் இருக்கும். இனிமே வந்து எல்லாம் ட்ரையா இருக்கு. இனிமே வந்து எல்லாம் எடுத்து ட்ராவர்ல வைக்க போறேன். நான் வந்து அந்த கோகனட் எல்லாம் இந்த பாஸ்கெட்ல கீழே வச்சிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த இடம் ஃப்ரீயா இருக்கு. ஸோ இங்க இருந்து இன்கேஸ் இப்போ மைக்ரோ அவன்ல ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கே நின்று செக் பண்ணதுக்கெல்லாம் கொஞ்சம் வசதியா இருக்கும். இது கொஞ்சம் இந்த டால் யூனிட் கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு இங்க வந்து இவ்வளவு ஸ்பேஸ் கிடைச்சிருக்கு. இனிமே வந்து கோகனட்டு திருவி வைக்கணும். கொஞ்சம் அந்த பச்சை பயிரில் போடணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் திருவிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கணும். உடைச்சிட்டு தண்ணி நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும். அந்த ஆப்பம் ப்ரிப்பேர் பண்ணும்போது இதுதான் யூஸ் பண்ணுவேன். அந்த ஈஸ்ட் எதுவும் தேவையில்லை. இந்த தேங்காய் தண்ணி மட்டும் போதும். நல்லா சாஃப்டா இருக்கும். அப்போ அதுக்கு வந்து நான் எடுத்து வச்சிருக்கு. தேங்காய் இங்கே திருவி வச்சிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் வந்து அந்த பச்சை பயிரில் போட்டு மீதி இருக்குது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போறேன். கொஞ்சம் பிஸியா இருக்கும் போதெல்லாம் வந்து நமக்கு ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி திருவி வைக்கும் போது. ஸோ இது அப்படியே வந்து ஃப்ரீசர்ல வச்சிடும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி எடுத்து வெளியில வச்சாலே கரெக்டா இருக்கும். இந்த பச்சை பயிறு வந்து நல்லா வெந்திருக்கு. ஒரு 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இனிமே இதுல வந்து அந்த தேங்காய் இல்லையா திருவி வச்ச அதுவும் போட்டு கொஞ்சமா கோகனட் ஆயில் நான் ஊட்டும். அப்பதான் நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளவுதாங்க இன்னைக்கு டின்னரு. சிம்பிள் ஆயிட்டு ஆனா நல்ல ஹெல்த்தி ஆயிட்டு டின்னர் ரெடியா இருக்கு. ஸோ இது ரெடியா இருக்கு. தேங்காய் எல்லாம் போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்தி இருக்கு. இனிமே வந்து இது சூடு பண்ண தேவையில்லை. எல்லாம் கரெக்டா இருக்கும். உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நான் வந்து அந்த பச்சை மிளகு எதுவும் போடல. உங்களுக்கு வந்து குழந்தைகள் வந்து ஸ்வீட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ஸ்வீட்டு மாதிரியே சாப்பிடலாம். ஆனா அல்லூஸ்க்கு பாத்தீங்கன்னா அது சுத்தமா பிடிக்காது. அவன் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் அவன் கொஞ்சம் சாப்பிடும். அதனால நான் அவனுக்கு வந்து ரைஸ் இருக்கு. ஸோ எங்களுக்கு வந்து இதே போதும், எனக்கும் அம்மாவுக்கும். ஹஸ்பண்ட் வந்து லேட் ஆயிடும். அவரு செகண்ட் ஷிஃப்ட் அவருக்கு, அதனால ரொம்ப லேட் ஆயிடும். அவரு வந்து சாப்பிட்டு தான் வந்துடும். அவ்வளவுதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி vlog இங்கே முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீக்ல வந்து இன்னொரு vlogல உங்களை மீட் பண்றேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.